காக்காய் பொன் சிறுகதை எழுதியது ஜெயமோகன். குரு நித்யா அவர்கள் அவரோட குருகுலத்தில் ஒரு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வகுப்பு விவேக சூடாமணிங்கிற காவியத்தை பற்றின வகுப்பு. அப்போ அது ஒரு சாயந்தரம் மாலை நேரம். அப்போவே அந்த ஊட்டியில் ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய மாலை மங்கி வெளிச்சம் மங்கி இருட்டா வெளியே காற்று அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். அந்த யூக்லிப்டஸ் மரங்கள்ல இருந்து வரக்கூடிய காற்று ஓன்னு ஒரு சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கு. அங்கிருந்த ஜன்னல்கள்லாம் அதிர்ந்துகிட்டு இருக்கு. அந்த குருகுலத்தோட அந்த ஒரு கூடத்துக்கு மட்டும் 6 ஜன்னலும் 18 கதவுகளும். அதில் ஏதோ ஒன்று சரியாக மூடாதனால அதன் வழியாக வந்த காற்று விசிறி அடித்து குளிர் அடிச்சுது. அந்த காற்று எந்த திசையிலேருந்து வருதுன்னு சொல்ல தெரியல. யாராவது எழுந்து போய் அந்த ஜன்னலை மூடினா நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்படி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யாராவது ஒருத்தர் எழுந்து போனாலும் அது அந்த இடத்த கலைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எழுந்து போகல. அப்போ அந்த பாடத்தின் வழியாக விவேக சூடாமணி நடந்துகிட்டு இருக்கும்போது குரு நித்யா ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், காக்கா கதை. நாமெல்லாம் முதல்ல கேட்டது காக்கா கதை தான். நம்ம குழந்தையாருக்கு சொல்ல முதல் பாட்டோட கேட்குறோம் இல்லையா? முதல்ல ஒரு பாட்டு கேட்டோம்னா அந்த பாட்டினுடைய கதாநாயகனும் காக்காயாக தான் இருக்கும். அந்த பிரபலமான பாட்டு கூட காக்கா காக்கா கூடு வீடு அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் அது. அந்த பாட்டுக்கு அடுத்து அந்த மாதிரி அந்த காக்கை நம்மளோட குழந்தையா இருக்கும்போது நம்ம கையில் இருந்து எதையாவது ஒன்று பிடுங்கிட்டு போக வரும். அப்போ நம்ம அம்மா கூட சொல்லுவா, உன்னுடைய தாத்தா தானே அது, வாங்கிட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த மூதாதையர்கள் தங்களுடைய முதல் பலியை வாங்கிட்டு குழந்தைகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த காக்கா அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளுக்குள்ள வாயிலையும் ரொம்ப சுலபமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. இதில் காங்கிற ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, முதல் எழுத்து. அதுக்கு சமஸ்கிருதத்தில் அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஏன். இந்த பறவை, இந்த ஒரு பறவை தான் இந்த பூமி முழுக்க ஆயிரம் ஆண்டு காலமாக காக்கா அப்படின்னு கூவிட்டே இருக்கு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஏன்னு நம்ம கிட்ட கேட்குது. அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது, இந்த முனிவர்கள்லாம் ஏற்கனவே தவம் செய்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் முன்னாடி போகிறவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த காக்கா கத்தி கேட்குது. கேட்கும்போது அவங்க தங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்குன்னு அவங்க ஏதோ ஒரு தவம் செய்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த தவம் எதுக்காக அப்படின்னு ஏன்னு அங்கே கேட்குது. இந்த அகத்தியர் இருந்தார் இல்லையா, அந்த அகத்தியர் வானத்துல இருந்து ஆகாய கங்கையை தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கிக்கிட்டு அதை தெற்க கொண்டு வந்தார். அங்கே வச்சுட்டு அவர் ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த காக்கா அதை ஏன் அங்கே வச்சிருக்கிற அந்த தண்ணியை அப்படின்னு சொல்லி அதுதான் தட்டி விட்டு போகவும் காவேரி பெருக ஓட தொடங்கியது. இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த காவேரி. அதுபோல் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தட்டி கவிழ்த்து ஓட வைக்கிறது இந்த காக்கை. இந்த காக்கை நம்மக்கிட்ட ஏன் இதை அடக்கி வச்சிருக்கிற அப்படின்னு தான் கேட்குது. இந்த கதையை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இது ஒரு துறவி பற்றின ஒரு கதை. அந்த துறவி நம்மளுடைய குருகுலத்தில் தான் இருந்தார். அவர் எனக்கும் மேலே என்னுடைய குருவை விட 20 ஆண்டு சீனியர் அவர். நான் அப்போ தான் இந்த குருகுலத்தில் ஜூனியராக முதல்ல இளந்துருவியாக நான் இங்கே சேர்ந்தேன். அப்போ நம்மளுடைய குரு முள்ளிமலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு குருகுல அமைக்கிறதுக்காக ஒரு 7.5 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சுருந்தார். அந்த இடத்துக்கு இந்த துறவியை அவர் அனுப்பிச்சார் நம்ம குரு. குருவோட சீனியர், அவர் பேர் சதானந்தர். அவர் தான் அந்த இடத்த வாங்கி நடுவில் ஒரு மண் வீடை ஒன்று கட்டி அதில் அவர் மட்டுமே குடியிருந்தார். அந்த வீடை அவர் கையால் கட்டினார்.
ஒரு தாழ்வான சுவர்கள், ஒரு ஓலைக்கூரை, அவ்வளோதான். அதுக்கு அந்த ஓலைக்கூரைக்கு வெளியில் ஒரு குளிர்ந்த மண் திண்ணை. அங்கே உட்காந்து பார்த்தா சுற்றி இந்த மலைகள் தெரியும். எல்லாமே பச்சையாக மூடிய மலைகள். அது அப்படியே ஒரு புயல் அடிச்சாப்புல திடீர்னு அசைஞ்சுதானா அந்த காட்டுப்பரப்பு மொத்தமும் அசைஞ்சு ஒரு பெரிய பெரிய அலையாக எழுந்து அப்புறம் திடீர்னு அப்படியே நின்றுட்டது போல தோணும். நம்மளுக்கு இங்கே இந்த மலைப்பகுதியிலிருந்து சமவெளி பகுதியில் கேட்குற எந்த ஓசையும் அங்கே வந்து கேட்கவே கேட்காது. அங்கே கோடைக்காலமும் இல்லை, அதே சமயத்தில் குளிர்காலமும் கிடையாது. இருக்கிறது மழை காலமும் வசந்த காலம் மட்டும்தான். இதில் இந்த மழை காலத்தையும் வசந்த காலத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கவனிச்சா வெயிலில் வந்து அந்த பச்சை, காட்டோட பச்சை வந்து சுடர் விட்டு எரியிற மாதிரி தோணும். நீராவி என்ன பண்ணோம், அந்த குளிர் காற்றை வாங்கிட்டு வந்து சேர்க்கும் குளிர் காலத்தில். அந்த மாதிரி ஒரு இன்பமான மனுஷனுக்கு வேற எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் அனுபவிக்கிறதும் இல்லை, அடையிறதும் இல்லை, திகழ்வது கூட கிடையாது. ஆனால் வெறுமனே இருப்பது, சும்மா உக்காந்துருக்கு, நான் இருக்கேன் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கும்போதே இதெல்லாம் வந்து நமக்கு சேரும். இந்த சதானந்தர் வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் என்ன பண்ணாரு, அந்த 7 ஏக்கர் நிலத்துல ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தை வந்து அமைச்சார். அந்த தோட்டத்தில் வந்து மா, பலா, வாழை, தென்னை, கமுகு, மரவள்ளி, காய்கறி இதெல்லாம் பயிராக்கினார். பயிராக்கி வாரத்துக்கு ஒரு தடவை சந்தைக்கு அதில் விளையிறது கொண்டு வந்து விற்பார். அங்கே விற்றதில் இவருடைய செலவுன்னு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி காசை வந்து தலைமை குருகுலத்துக்கு அனுப்பி விட்டுருவார். அவர் அந்த வாழ்க்கையை வந்து ஒரு நோன்பு வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். காலையில் எழுந்து ஒரு பாராயணம், தியானம், இது ரெண்டும் முடித்த பிறகு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த நிலத்துக்கு போயிடுவார். மறுபடியும் சாயந்தரம் தான் குடிசைக்கு வருவார். வந்து தியானம் பண்ணுவார், பாராயணம் பண்ணுவார். அவருக்கு தேவையான சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவார். காலையிலையும் ராத்திரியில் மட்டும்தான் சாப்பாடு. அவர் மட்டுமே அங்கே இருந்தார். அவருக்கு கூட யாரும் உதவிக்கு இல்லை. எப்போது யாராவது தேடி வருவாங்க. நான் கூட ஒரு இளந்துருவியாக இருக்கும்போது ஒரு தடவை அவரை தேடி போனேன். அப்போ தான் இந்த விஷயம் நடந்தது. அவரோட சேர்ந்து நான் அந்த திண்ணை முன்னாடி இருக்கிற திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கிருந்தோ ஒரு குளிர் காற்று மேலே இருந்து கீழே இறங்கி வந்து வீசிட்டு இருந்தது. அது நல்லா வெயில் காலம் வேற. அந்த பச்சை, காட்டு பச்சையோட சேர்ந்த வெயில் அடிக்குது. பச்சை நிறமாக தான் வெயிலே தெரியுது. அப்போ வந்து ஒரு காகம் அவர் பக்கத்தில் வந்து உக்காந்துது. அவரை பார்த்து கா அப்படின்னு கத்துச்சு. அவரும் அதை பார்த்து தலையசைச்சார். அவ்வளோதான். மேற்கொண்டு அவங்களுக்குள்ள எதுவும் பேசலை. அது பாட்டுக்கு எழுந்து போயிடுச்சு. நான் அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு, இந்த காகத்தை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த சதானந்தர் சாமி கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், காகங்களுக்கு அது சந்திக்கிற எல்லா மனுஷங்களையும் அதுக்கு எல்லாரையுமே தெரியும், தலைமுறையாக கூட ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் அவநம்பிக்கையாக இருந்தது. நான் அப்படியான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், காகம் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அந்த சதானந்த சாமி சொன்னார். அப்போ நான் கேட்டேன் அதே அவநம்பிக்கையோட, ஏன் சாமி, இந்த குயில் வந்து காகத்தோட கூட்டில் தானே முட்டையிடுது, அது புத்திசாலியாக இருந்தால் அது எப்படி ஏமாந்து குயில் முட்டை போடுறதுக்கு அனுமதிக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் கொஞ்ச நேரம் அப்படி யோசனை பண்ணி பார்த்தாரு. இந்த விவாதங்களுக்கெல்லாம் அவர் பழக்கப்பட்டவராக தெரியல. ஒரு திகைப்போட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த தாண்டி போனார். அதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு இங்கே இருக்கிறதுலையே காகங்கள் மட்டும்தான் ஒரு உறவுன்னு சொல்லிக்க முடியும், வேற யார் இருக்காங்க? இங்கிருந்து பக்கத்தில் தள்ளி போகணும், எங்கேயாவது ஒரு வீடு இருக்குனாலும் நான் இன்னும் 5 கிலோமீட்டர் போனால் தான் ஒரு வீடே வரும். அந்த வீட்டிலேருந்து இங்கே நடந்து வரணுன்னாலும் 2 மணி நேரம் ஆகும். அதனால் இங்கே எனக்கு இருக்கிற ஒரே உறவு இந்த காகங்கள் தான். இது காலையில் வந்துட்டு எங்கிட்ட பேசிட்டு கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நானும் அதுக்கிட்ட தலையசைப்பேன், அது போயிடும் அப்படின்னு. நானும் அதை பார்த்துட்டு, ஆமாம், இங்கே வேறு யாரும் இல்லாதனால உங்களுக்கு பறவைகள் தான் துணையாக இருக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன்.
இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு மறுபடியும் அந்த யோசனை போயிட்டு எங்கிட்ட மறுபடியும் கேட்டார் அவரு. இந்த காகம் ஏன் குயில முட்டை போட அனுமதிக்குது, ஏமாந்தா அனுமதிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், காகம்தான் புத்திசாலின்னு சொல்றீங்க, அந்த புத்திசாலி கிட்ட சில முட்டாள்தனங்கள் இருக்கும். அந்த முட்டாள்தனங்கள் ரொம்ப ஆச்சரியகரமாகவும் ஒரு வசீகரமானதோ ஒரு அழகானதா ஒரு அழகிய முட்டாள்தனம்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நீ சொல்ற அந்த அழகிய முட்டாள்தனத்துக்கு பேரு அன்பு, பாசம், கருணை, அறம் அப்படின்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ குரு தொடர்ச்சியா நம்ம இந்த பாடத்தை நடத்திக்கிட்டே வர்ற இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த காகத்துக்கும் சதானந்த சாமிக்குமான உறவு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னதுமே அவர் முகம் ரொம்ப மலர்ந்து இன்னும் மகிழ்ச்சியோட சொல்ல ஆரம்பிச்சார். அவர் அந்த முள்ளிமலைக்கு வரும்போது அவருக்கு வயசு 27. அங்கே அவருக்கு இந்த காகங்கள் மட்டும்தான் பேச்சு தோணை. இவர் இதுக்கும் முன்னாடி வயசுலயே இன்னொரு இடத்துல பிரம்மச்சாரியா இருக்கும்போது ஒரு இடத்துல அவர் இருந்தார். அவருடைய இன்னும் சின்ன வயசுலயே இந்த காகங்களோட பேசி பேசி பழகிட்டு இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் காகங்களுக்கு சாதம் வைப்பார். அது சாப்பிட்டு போன பிறகுதான் இவரே போய் சாப்பிடுவார். அந்த காகங்களும் இவரை ஏற்றுக்கிச்சு, நெருங்கி வந்தது. அப்புறம் அவரோட உட்காந்து பேசுகிற அளவுக்கு சேர்ந்துருந்தது. இந்த முள்ளிமலையிலையும் அதே போல் சதானந்தர் இந்த காகங்களோட சரளமாக பேசிக்கிட்டே இருப்பார். அவங்க 2 பேர் பேசுகிற மாதிரி தான் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சதானந்த சாமிக்கு இந்த வேதாந்த மந்திரங்கள் இதெல்லாம் அவ்வளோ தெரியாது. தெரிஞ்சிருந்தா அதையும் இந்த காக்காய்ங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த காக்காய்ங்களும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு வேடிக்கையாக சொன்னார் குரு நித்யா. இந்த காக்காய்களும் எல்லா காக்காய்களும் இதே போல் சேர்ந்து ஒரு ஒற்றை காக்காய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா காக்காயும் சேர்த்தா அது ஒரு ஒற்றை காக்காய். அந்த காக்கா தான் பிரம்மம், நானே அந்த பிரம்மம் அப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த காக்கைக்கும் இவருக்குமான இந்த உரையாடல்கள், தினசரி காக்கா வர்றது, அது கான்னு கத்துறது, இவரு மகிழ்ச்சியா அதனுடைய பார்வை பார்க்கறது அப்படின்னு அந்த உரையாடல் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, இந்த காக்கா இந்த குருகுலத்தோட அந்த திண்ணைக்கு வெளியில இருக்கிற அந்த பிரதேசத்துல என்ன பண்ணுச்சு, அந்த படி விட்டு இறங்கி போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏதோ ஒரு மின்னுகின்ற போல ஒரு பொருள், அதை எடுத்து பார்த்தா மின்னுச்சு. அதை எடுத்துன்னு அந்த காக்கா போட்டிருக்கு. இவர் காக்கா போட்டதுன்னு தெரியாம இது எதடா இது ஏதோ மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை எடுத்து பார்க்குறாரு. அப்படி எடுத்து பார்த்தா அது ஒரு கம்மல். அந்த கம்மல் ஒரு போலி பொண்ணு, அதாவது இந்த கவரிங் கம்மல்னு சொல்லக்கூடிய அந்த கம்மல். அது இந்த சந்தையிலலாம் ரொம்ப மலிவாக கிடைக்கும். அலுமினியத்தில் செஞ்சு அது மேலே ஒரு பொண்ணை பூசின மாதிரியான நகை, அது கவரிங் நகை. அது பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதும் தூக்கி வீசிட்டார். அதை திருப்பி 4-5 நாள் கழிச்சு ஒரு பொருள் அங்கே இருந்தது. அதுவும் பார்த்தா இதே போல் கவரிங் நகை. அது மூக்குத்தி, திருகாணி, அது போல் ஏதோ ஒன்று அந்த பெண்கள் போடக்கூடிய சமாச்சாரமாக அங்கே விழுந்துக்கிட்டே இருந்தது. அப்படின்னா இங்கே யார் வராங்க? ஒரு பெண்ணு துறவி இருக்கிற இடத்துல போனால் அது ஏதாவது நமக்கு கெட்ட பேர் வந்துருமே, அப்படி யாராவது இங்கே போகிறாங்களா, அவங்களுடைய உடம்புல இருந்து இதெல்லாம் விழுதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிம்மதி போயிடுச்சு. ஒரு துறவி இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணு நடமாடுறது அவருக்கு நிம்மதி இல்லாத ஆகிப்போச்சு. அந்த பெண்ணினுடைய உடம்புல இருந்து தான் இது விழுது போல அப்படின்னு கொஞ்ச நாளாக ரகசியமாக கண்காணிச்ச ஆரம்பித்தார். அந்த வெளிப்புறத்தில் யாராவது போகிறாங்களா அப்படின்னு இவர் அந்த தோட்டத்தில் இருந்துக்கிட்டு வேலை செய்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஓரக்கண்ணால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு 4-5 நாளில் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை எடுத்துன்னு போடுறது இந்த காக்கா தான் அப்படின்னு. அது வரும்போதே மரத்துக்கு மேலே கிளையில் உட்காருது. அங்கேருந்து இப்படி அப்படியுமா பார்க்குது. அது கையில் அதனுடைய அழகில் அதனுடைய மூக்கில் ஏதோ ஒரு மின்னுகின்ற ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இருக்குது.
அது இப்படி அப்படியே தலையை சாய்ச்சி பார்த்துட்டு சிறகடிச்சு நேராக இறங்கி வந்து அந்த திண்ணையில் வந்து உட்காருது. திண்ணையிலிருந்து மறுபடியும் தரைக்கு வந்து உட்காந்து அந்த படிக்கு பக்கத்தில் இவர் பார்க்குற மாதிரி அதை எடுத்துன்னு வந்து போட்டுட்டு திருப்பி காக்கான் அப்படின்னு கத்திட்டு இவர் கவனித்து வெளியே வராரு அப்படின்னு தெரிய நிமிஷம் வந்து சட்டுன்னு பறந்து மேலே போயிடுது. இதை வந்து அவர் கவனிச்சிட்டார். அப்போது அதை எடுத்து பார்க்குறாரு. அது ஒரு வெள்ளி, ஒரு கால் கலுசோட திருகாணி. அது ஏன் இந்த மாதிரி அப்படி செய்யுது அப்படின்னு அவர் தினசரி பார்க்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு புரியுது, அது வேணும்னு தான் எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட போடுது. இது இவருக்கு தெரிஞ்ச காகம் தான். அது இவர் தினசரி சாப்பாடு போடுறாரு, அதனால் அவருக்கு தெரிஞ்ச காகத்தினால அதை பார்த்து இவர் கேட்குறாரு, இது என்ன அப்படின்னு அதுக்கிட்ட கேட்குறாரு. ஏன் இங்கே கொண்டு வந்து போடுற, உனக்கு இது எங்கே கிடச்சிது அப்படின்னு அதுக்கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த காகம் கா கா கான்னு தான் கத்திக்கிட்டே இருக்குது. கத்திட்டு மறுபடியும் போயிடுது. இதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப குழப்பம் தாசி ஆகிப்போச்சு. இதையே நினச்சி குழப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். சரி, இந்த பொருள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொன்னால், தினசரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து போடுது அப்படின்னு சொன்னால், இது ஏதாவது கூடு கட்ட நினைக்குதா, இல்லாட்டி இதெல்லாம் வந்து ஒரு தின்பண்டம் சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை எடுத்துன்னு வந்து இங்கே சேர்த்து வச்சா நாளைக்கு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் போது இதெல்லாம் தேவைப்படும்னு நினைக்குதா, அதனால் எடுத்துன்னு வந்து இங்கே சேர்த்து வைக்குதா அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுச்சு, ஒரு வெள்ளி நிற கூழாங்கல்ல கொண்டு வந்து போட்டுது. அப்புறம் அலுமினிய சிகரெட் தாள், அப்புறம் ஒரு அலுமினிய துண்டு, திருப்பியும் கூழாங்கற்கள், திருப்பியும் கண்ணாடி துண்டு, அப்புறம் ஒரு நீல நிறத்தில் ஒரு பளிங்கு துண்டு, எல்லாமே வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி மின்னுது. எல்லாத்தையும் அவர் எடுத்து பார்த்தாரு. ஒரு தடவை ஒரு செந்நிறமான நீல நிறம், அதையும் எடுத்துன்னு வந்து போட்டுது. எல்லாத்தையும் பார்த்தாலும் அது மின்னுது. இந்த காகங்கள் என்னதான் பண்ணுது அப்படின்னு ஒரு இதை அந்த பொருட்களெல்லாம் சேகரித்து வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தார். இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நானும் என்னுடைய குருவும் அந்த குருகுலத்துக்கு போயிடும். அப்போது அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சதானந்த சாமி ஒரு டப்பாவை எடுத்துன்னு வந்து நம்மோட குரு கிட்ட காமிக்கிறாரு. இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு காமிச்சாரு. குரு அதை பார்த்துட்டு இது என்ன காக்கா கொண்டு வந்து போட்டுதா அப்படின்னு சட்டுன்னு சொல்லிட்டார். சதானந்த சாமி திகைச்சு போயிட்டார். உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க சட்டுன்னு அப்படின்னு கேட்காரு. அப்போது குரு, நம்மளுடைய குரு சொல்கிறாரு, காக்காவுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குது, அதுக்கு தனக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு அது விரும்பும். எங்கெல்லாம் மின்னுதோ அந்த மின்னுறதெல்லாம் பார்த்தா குத்தி எடுத்துட்டு வந்து இந்த வாசல்ல போட்டு நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் அப்படின்னு குரு சொன்னதுமே சதானந்த சாமி திகைச்சு போய் நின்றுட்டார். அப்போ காகத்துக்கு இந்த பொருள்லாம் ரொம்ப முக்கியமான பொருளா அப்படின்னு கேட்டார். இல்லை, அதுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, ஆனால் மனிதர்களுக்கு இது முக்கியமானதுன்னு அது நினைக்குது அப்படின்னு குரு சொல்றாரு. அதுக்கு சதானந்தர் ஏன்னு ஆச்சரியமா கேட்டார். இந்த மனிதர்கள் வந்து விலங்குகளை பற்றி மொத்தமா நினச்சி பார்த்தோம்னா மனிதர்களே ஒரு விலங்கு தான். ஒரு விலங்கா நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மின்னுகின்ற ஒரு பொருட்கள் மேலே இந்த மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது, ஒரு பைத்தியம் இருக்குது. அந்த பைத்தியத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களை கண்டுபிடிச்சி திருப்பி அதிலிருந்து இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு குரு சொன்னார். ரொம்ப பழைய காலத்தில், அந்த கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள்லாம் இந்த மின்னுகின்ற இந்த கூழாங்கற்களை வந்து அதை எடுத்து அதை நகையாக செய்து கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதெல்லாம் மின்னுதோ அந்த உடைச்சல் கற்களை எடுத்து அதை ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மண்ணிலிருந்தே உலோகங்களை கண்டுபிடிச்சு அதை வந்து மனித பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கும் விலங்குக்கும் உள்ள வேறுபாட்டை உருவாக்குறது எதுன்னு கேட்டால் இந்த உலோகங்கள் தான். மிருகங்கள் வந்து அதை எடுக்கிறது கிடையாது. மனிதர்கள் வந்து இந்த மின்னுகின்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து அதிலிருந்து தங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லேருந்து நகையிலிருந்து
உலோகங்கள் மூலமா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வரைக்கும் இந்த மனிதர்கள் தான் வந்து அதை எடுக்கிறாங்க. அப்போ காகம் வந்து இதை கூர்மையா கவனிச்சிருக்கு. விலங்குகள் கவனிக்காத ஒரு விஷயத்த மனிதர்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அதை வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. இந்த உலோகங்கள்ல இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, தங்கம், அது வந்து ஒரு உச்சம். மனிதங்களுக்கே வந்து இந்த அழகு சேர்க்கறது அப்படின்னு சொன்னா அது பொண்ணு தான் அழகம் சேர்க்குது. செல்வம்னு சொன்னாலே அது பேர் வந்து பொண்ணு தான். அந்த தெய்வத்துக்கே கூட இவங்க அந்த பொண்ணு போட்டு தான் வந்து தெய்வத்தையே அழகு பார்க்குறாங்க. இந்த மனிதர்கள் மொத்த பேரும் இந்த பொண்ணுக்கு அடிமைகள் தான் அப்படின்னு குரு சொன்னார். அப்படி பேச பேச தான் ஒரு கொள்கை உருவாகி வருது. அதை முழுசா உருவாக்கி விட்டுட்டு இந்த மண்ணு வீடு கட்டி விளையாடுற குழந்தை போல அதை உருவாக்கிக்கிட்டே வருவார் குரு. அதை உருவாக்கி அந்த வீடு அப்படியே விட்டுட்டு போயிடுவார். அப்படி விட்டு போனதுமே இந்த சதானந்த சாமிக்கு என்ன ஆச்சுன்னா, அப்படின்னா இந்த மின்றதெல்லாம் உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறது யோசனை பண்ணி பார்க்குறாரு. அது ஒரு குணம், அது ஒரு உறுதி, அது ஒரு மென்மை, கூர்மை, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நாம் மின்னுது அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையில் எந்த பொருளும் இயல்பாகவே மின்னிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது மேலே ஏதோ ஒன்று நடந்து போய் அதை ஏதோ ஒன்று ஆக்கி அதை உருமாற்றி அந்த குணங்கள்லாம் போய் சேர்ந்த பிறகு, உறுதியான குணம், மென்மையான குணம், கூர்மையான குணம்லாம் போய் சேர்ந்த பிறகு தான் அது வந்து மின்னுது. அதனால மனிதர்கள் வந்து மின்னுகின்ற எந்த பொருளையும் ஆர்வத்தோட எடுத்து பார்க்காம இருக்கிறதே கிடையாது. அப்போ குரு வந்து இவர்கிட்ட சொல்றாரு, இப்போ இந்த முற்ற வாசல்ல வந்து உங்களுக்கு எத்தனையோ பொருள் இருக்கு, நீங்க எதாவது எடுத்து பார்த்தீங்களா? இது மின்னுச்சு அப்படிங்கிறதுனால நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சடார்னு மண்டையில உடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு சதானந்தருக்கு. அப்போ காகத்தோட பார்வையில நாமெல்லாம் எப்படி தென்படுறோம் அப்படின்னு குரு கிட்ட கேட்கிறாரு. அதனுடைய பார்வையில மனுஷங்க வந்து உண்மையா உடம்பு மொத்தம் நகைகளை அணிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத தான் காகம் பார்க்குது. அவங்க கையில வச்சிருக்கிற எல்லா பொருளுமே மின்னுது, தன்னுடைய துணியில சரிகை மின்னுது, இப்படி எல்லாமே மின்னுது. மனிதர்கள்கிட்ட மின்றத பொருள்கள் மட்டும்தான் அவங்க உடம்புல வச்சிருக்கிறாங்க. அதனால அது வந்து காகம் மனிதர்கள்னா மின்னுவதை வைத்திருப்பார்கள்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. காகம் புரிஞ்சுக்கிட்டத தவறுன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? நாம அப்படிதானே இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு குரு. இந்த சதானந்தர் கொஞ்சம் கொஞ்சமா அமைதி இழந்தே வர்றாரு. அவரால் நிம்மதியா இருக்க முடியல. அதுக்கு நம்மை போல வண்ணங்கள்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கலர்லாம் அதனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு குரு கிட்ட சதானந்தர் கேட்கிறார். அப்போ குரு சொல்றாரு, காகத்தோட பார்வை நம்மளுடைய பார்வையோட ஒரு கூர்மையான பார்வை. அதுக்கு நிறைய நிறங்களை வந்து பார்க்க தெரியும். அல்ட்ரா வயலட் கதிர்களை வச்சு கூட அது பார்க்குது. அதனால அதுக்கு வேறுபாடுகள்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். நமக்கு தான் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அந்த காக்காவே நினைக்குது அப்படின்னு சொல்றாரு குரு. குரு சொல்லதை கேட்க கேட்க சதானந்தருக்கு முகம் வெளியேறி போக ஆரம்பிச்சிடுச்சு, செவந்து போக ஆரம்பிச்சிடுச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்து நான் கூட நிற்கிறேன். எனக்கு அவருடைய நிலையின்மை, அவர் பதற்றம் ஆகிறது வந்து கவனிச்சு, அப்போ நானும் அந்த குரு கூட போயிருந்தேன் இல்லையா, நான் அப்போ இளந்துறவி, நான் அவர்கிட்ட சொல்றேன், பாவங்க அதெல்லாம் விட்டுருங்க, காக்கா வந்து மின்னுவதெல்லாம் பொண்ணுன்னு நினைக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பொண்ணு என்பது ஒரு மின்னும் பொருள் மட்டும்தான் அப்படின்னு அதுதான் நினைக்குது. காக்காய் பொண்ணுன்னு ஒன்று இருக்கு, உனக்கு தெரியுமா? அது இதுதான் அப்படின்னு ஒரு செந்நீல நிற கல்லை எடுத்து கொடுத்தாரு. அந்த டப்பாவுக்குள்ள இருந்து ஒரு செந்நீல நிற கல்லை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து குரு காமிச்சார். இதுக்கு பேரு தான் வந்து காக்காய் பொண்ணு அப்படின்னு காமிச்சார். இது மின்னுகின்ற ஒரு பொருள் மட்டும் கிடையாது, இது வேற. இதுக்கு பேர் வந்து காப்பர் சல்ஃபைட்டு. இந்த காட்டில் வந்து ஒரு பழைய ரொம்ப நாள் ஆன ஒரு பாறைகளில் ஒரு சின்ன பகுதியாக இது இருக்கும். சில சமயம் உடஞ்சி போய் ரொம்ப சின்ன சின்ன சில்லுகளாகி இந்த நதியில் கூழாங்கல் மாதிரி ஓடி வந்து எங்கேயாவது ஒதுங்கி கிடக்கும். நமக்கு இதெல்லாம் வந்து கண்ணுக்கே படாது. ஆனால் இந்த காகத்தோட அல்ட்ரா வயலட் கதிர்கள் கொண்ட கண்ணுக்கு
இது ஒரு நெருப்பு போல எரியறது போல தெரியும். இதை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடும். அவர் அதை திரும்ப எடுத்து பார்த்து அதை டப்பாவுக்குள்ளேயே போட்டு, அந்த காப்பர் சல்ஃபைட் பழங்காலத்தில் ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு மருந்து. நம்ம தோலுக்கு மேலே போட்டோம்னா அது ஒரு மருந்து போல, அது காயத்தெல்லாம் குணமாக்கும். அந்த பேச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயுர்வேத மருந்து, இயற்கை ரசாயனம் அப்படின்னு போயிடுச்சு. இப்போ இந்த சதானந்தருக்கு அந்த மருத்துவத்து பக்கம் போனதும் அவருடைய அந்த கவனம் அதன் மேலே ஈர்ப்பாக வரல. அவர் தன்னை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசவே இல்லை. அவருக்கு மனசே ரொம்ப புண்பட்டு போச்சு. இந்த குரு சொன்ன எல்லா வரிகளையும் அவர் நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. குருவும் கிளம்பி போயிட்டாரு. நான் இன்னும் ஒரு வாரம் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு நான் அங்கே தங்கிட்டேன். ஒரு 4 நாள் பேசாமல் இருந்த சதானந்தர் 5வது நாள் என்கிட்ட உக்காந்துக்கிட்டு, இந்த காகம் என்னை பற்றி ஏன் அப்படி நினைக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியாமல், ஏன் அப்படி நினைக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நானும் திருப்பி கேட்டேன். நான் எந்த நகையுமே இது வரைக்கும் வச்சுக்கிட்டே இருந்தது இல்லையே. என்னை எப்போது அது மின்னுகின்ற ஒரு வேஷ்டியை கூட நான் அணிஞ்சதே கிடையாது. என்னுடைய வேஷ்டியில் ஜரிகை கூட இருக்காது. இங்கே இருக்கிற எல்லா பாத்திரமும் மண்ணால் ஆன பாத்திரங்க தானே. ஒரு அலுமினிய டம்ளர் கூட இந்த இடத்துல கிடையாது. நான் எல்லாம் மண்ணில் தானே செய்து வச்சுட்ருக்கிறேன். அப்போது நான் இந்த மின்னக்கூடிய பொருள் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி எனக்கு அது தேவைப்படும் அப்படின்னு குரு சொல்கிற மாதிரி எடுத்துன்னு எங்கிட்ட போடுது அந்த காக்கா. அப்படின்னா உனக்கு தேவை, இதை வச்சுக்கோ அப்படின்னு தானே இந்த காக்கா எடுத்துன்னு கொடுக்குது. அப்போ எல்லா மனிதர்களும் மாதிரி தான் என்னைய நினைக்குதா? எது மனிதர்களுக்கு பிடிக்குமோ அதை தான் எடுத்துன்னு என்னையும் மனிதனாக நினச்சி எடுத்துன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி கொடுத்துது, அப்படிதான் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நான் அந்த மாதிரி மனிதன் கிடையாது. நான் துறவி இல்லையா? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இவ்வளோ தூரம் அத்துவான காட்டில் நிற்கிறேன்னா என்னை எல்லாரும் துறந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தானே இவ்வளோ தூரம் நான் நிற்கிறேன். இவ்வளோ தூரம் உயரத்துக்கு நான் எதுக்காக வரணும்? இன்னொன்று கூட நினச்சி பாரு, நான் இங்கே இருக்கிற பணத்தை கூட எனக்காக சேமித்து வச்சுக்கிறது இல்லையே. என்னுடைய சமையலுக்கு தேவையான பொருளை மட்டும் நான் வாங்கிக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அங்கேயே சந்தையில் விற்றுட்டு அதை குருகுலத்துக்கு தானே அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் இங்கே மின்னக்கூடிய எந்த பொருளுமே வைக்கலையே. அப்போது எனக்கு இது தேவைன்னு அந்த காக்கா எப்படி நினைக்கும்? அந்த காக்கைக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் உனக்கு தேவை, மின்னக்கூடிய எல்லாத்தையுமே உனக்கு தேவை? அப்போ சக மனிதன், அது காக்கா மனுஷனாவே என்னை பார்க்குதா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனா என்னை பார்க்குதா? என்னை துறவியா அதுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு அவர் தனக்குள்ள அந்த துன்பத்தை பெருசுபடுத்திக்கிறார். நான் இவ்வளோ வருஷம் துறவியா இருந்தோம், இந்த காக்கா என்னை மனுஷனாக தான் பார்க்குது அப்படின்னு அவர் அந்த சோகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு எல்லாமே தெரியும் அந்த காக்கைக்கு. அது ஒரு தனி பறவையே கிடையாது. அது ஒரு பெரிய பறவையோட ஒரு தனி தோற்றம் தான். அதனால தான் அந்த தலைமுறையாக சில விஷயங்கள் அதுக்கு நினைவில் இருந்துகிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த இந்த காகத்துக்கு நான் துறவின்னு இது வரைக்கும் தெரியாமல் இருக்குமா? என்னை பொண்ணை விரும்புவன் அப்படின்னு அது எப்படி சொல்ல முடியும்? நான் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அது அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல பார்த்தேன். அவர் அதை விடுறதாவே இல்லை. மின்னுவதன் மீதான பற்று என்பது பொன் மீதான பற்று தானே. பொன் மீதான பற்று என்பது காமம் தானே. காமம் என்பது பொருள் மோகம் தானே, ஆணவம் தானே அப்படின்னு அவர் வரிசையாக அதை பற்றி பேசிக்கிட்டே வர்றாரு. நான் அதனால தான் இந்த எல்லாத்த விட்டு விலகி இவ்வளோ தூரம் வந்தேன். மின்னுது அப்படின்னு நினைக்கிற எந்த பொருளும் என்கிட்ட வச்சுக்காம இவ்வளோ தூரம் நிற்கிறேனே அப்படின்னு அவர் அழக்கூடிய ஒரு தோரணைக்கே வந்துட்டார். அது என்னை பார்த்து கிண்டல் செய்யுது. நான் இதெல்லாம் இன்னும் கூட கடக்கவே இல்லை, நீ இன்னமும் கடக்கவே இல்லைன்னு என்கிட்ட சொல்லுது அது. அதனால தான் அது இதை காமிச்சு கேட்குது அப்படின்னு சொன்னதும் எனக்கு சின்ன ஒரு சிரிப்பு வந்துடுச்சு. என்னது, காகம் உங்களை பார்த்து கிண்டல் செய்யுதா? அப்படியா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த சாமியாரை கேட்குறேன். ஆமாம், என்னை கிண்டல் பண்ணுது. நான் பொண்ணுக்கு ஆசைப்படுற சாமானியன் அப்படின்னு தான் நினைக்குது அப்படின்னு அவர் இன்னும் ஒவ்வொன்று சத்தம் போட்டு பேச ஆரம்பித்தார். நான் இவ்வளோ தூரம் மின்னுறதை எல்லாத்தையும் கடந்து வந்த என்னை அந்த காகம் புரிஞ்சிக்க மாட்டேங்குது. அவர் இதையே அந்த ராத்திரிலாம் பேசிகிட்டு இருந்தார், மறுநாளும் பேசிகிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் வயசும் அந்த நேரத்தில் ஆகிப்போச்சு. அவர் சொல்லப்போனால் அந்த நாராயண குருவோட தலைமுறையை சேர்ந்தவர் அவர். அவருடைய மனசு இப்போ எப்படி செயல்படுதுன்னு எனக்கு புரிஞ்சுது.
அவர் எந்தவித சமரசமும் என்னால் பண்ண முடியல. அவங்கள பொறுத்த அளவுக்கு இந்த தவ வாழ்க்கைன்றதெல்லாம் சமரசம் இருக்கக்கூடாது, ஒரு வைராகியம் தான் தவம் அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி துறவு வாழ்க்கைக்கு வந்த ஆட்கள் இவங்க. அதனால அவங்க கிட்ட ஒரு நகைச்சுவை இருக்காது, எந்த ஒரு பொருளையும் அழகா பார்க்க தெரியாது, ஒரு மென்மையான எந்த உணர்ச்சியும் கையில் வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கு சுத்தமாக சொல்ல போனால் எப்படி சொல்கிறதுனா, சித்த விருத்தி நிரோதம் இது மட்டுமே வாழ்க்கையோட இலக்கு. அது நம்ம செயல்படுறதெல்லாம் அதன் பொருட்டு தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க நினச்சி வாழக்கூடிய துறவிகள். மறுநாள் காலையில் எழுந்த பிறகு பார்த்ததுமே அந்த ராத்திரியே அவர் ஏதோ மனசில் நினச்சது மறுநாள் காலையில் காட்சியாக நான் பார்த்தேன். அவர் ஒரு கையில் ஒரு நீண்ட ஒரு குச்சியை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த படிக்கப்புறம் இருக்கக்கூடிய வெளி முற்றத்தில் நின்றுக்கிட்டு அந்த காக்காய்களை துரத்திக்கிட்டு இருந்தார். போன்னு ஒரே சத்தம். நான் போய் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டேன். இனிமேல் இந்த முற்றத்தில் இந்த காக்கைகள் எதையாவது எடுத்துன்னு வந்து போடக்கூடாது, அப்படி போடுறத என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும். என்னை பார்த்து ஒரு அற்பையான ஒரு பறவையான இந்த காக்கை வந்து என்னை இழிவு செய்துட்டு போகக்கூடாது. நீ பார் பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்லி அந்த காக்கை என்கிட்ட சொல்லக்கூடாது. அதனால் இனிமேல் நான் இதை வந்து விட மாட்டேன், இந்த காகங்களை இங்கே சேர்க்க விடாத செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கொம்பை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவர் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இல்லை வீட்டுக்குள்ளே போயிட்டு வரத்துக்குள்ள இந்த காகம் என்ன பண்ணோம், எதையாவது கொண்டு வந்து மறுபடியும் போட்டுரும். ஒரு காகிதம் வெள்ளி அந்த சிகரெட்டு இதுல இருக்கக்கூடிய காகிதத்தை கூட எடுத்துன்னு வந்து போட்டுரும். எப்படியாவது ஒவ்வொரு நாளும் அப்படி எடுத்துன்னு வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். அது இதெல்லாம் பார்த்துட்டாரு. பார்த்து என்னவோ நினச்சி பார்த்தாரு, என்ன செய்யறதுன்னு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. மேலே பார்த்தா அந்த காகம் உட்காந்துட்டு இருக்கும். அப்புறம் ரொம்ப அழுதுட்டு அப்படியே அந்த திண்ணையில் உட்காந்துட்டாரு. நீங்களே ஏதாவது நினச்சிக்காதீங்க, அது வெறும் பறவை, அதுக்குன்னு உள்ள உயிரியல் பழக்கம், அது அப்படி தான் செய்ய முடியும்னு கூட நான் சொல்லி பார்த்தேன். அவர் இல்லைன்னு தலையசிச்சு அழுதுகிட்டு தான் இருந்தார். அதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்கள் வந்து உங்களுடைய குழப்பங்களை அதன் மேலே ஏற்றாதீங்க. அதுக்கு நீங்கள் வந்து உணவு கொடுக்குறீங்க, அந்த உணவுக்கு பதிலாக அது வந்து ஒரு பரிசு பொருளை கொடுக்குது. அவர் நான் சொல்கிறத கேட்காம அழுதுகிட்டு தான் இருந்தார். அவரை சமாதானப்படுத்த முடியவே முடியல. அப்புறம் நானும் அங்கேருந்து இறங்கி கீழே வந்துட்டேன். அவரை பற்றி சில செய்திகள் நம்ம குருகுலத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாளில் அவருடைய மனநிலையே தப்பி போயிடுச்சு. அவருக்கு வந்து காகம்னாலே வெறுப்புன்னு ஆகி போச்சு. காகங்களை எப்போவுமே விரட்டி விடுறதுக்காக கையில் எப்போவுமே கொம்பு வச்சுட்டு இருந்தார். காகங்களை பார்த்தாலே கல்லை விட்டு எரிய தொடங்கினார், திட்டினார், பேசினார், வசப்பாடினார். இருந்தாலும் அவரை தேடி காகங்கள் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அவரால் ஒரு காகத்தை கூட குச்சியால் அடிக்கவோ கல்லடித்து அதை வீழ்த்தவோ முடியவே இல்லை. அவருடைய பார்வையை விட அந்த காக்கையோட பார்வை பல மடங்கு கூர்மை. இவருடைய கை வேகத்தை விட அந்த பறவைக்கு உண்டான சிறகடிச்சு பறக்கிற வேகம் அதிகம். அந்த காகங்கள் வந்து இவரை நல்லாவே கூர்ந்து பார்த்து அது நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தது. இவருக்கு அதுக்கு மேலே அந்த மன அலைச்சலை வந்து தாங்க முடியல. கொஞ்சமாக ஒடுங்கி உடம்பு முடியாமல் வந்தார். யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. கண்களில் எப்போ பார்த்தாலும் ஒரு பதற்றம், முதுமையும் வந்துடுச்சு, நோயும் வந்துடுச்சு. சரின்னு இவருக்கு பதில் இன்னொருத்தரை வந்து அந்த குருகுலத்தை பார்த்துக்கிறதுக்காக வேற ஒரு இளந்துறவியை நாங்கள் அமுச்சு விட்டோம். இந்த சதானந்தர் வெளிச்சத்தை பார்த்து வெளியே வர்றதே குறைச்சிக்கிட்டாரு. ஒரு இருட்டான தனிமையான அறையிலேயே இருக்கிறதுக்கு தொடங்கினார். காலையில் எழுந்து வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு அந்த இருட்டு அறைக்குள்ளே போயிட்டாருன்னா பகல் முழுக்க அங்கேயே தான் இருப்பார். பெரும்பாலான நேரம் கையில் ஒரு மணி மாலை வச்சுக்கிட்டு உருட்டியபடி ஜபம் செய்துக்கிட்டு இருப்பார். நல்லா இருட்டு ஆன பிறகு வந்து திண்ணையில் வெளியில் உட்காந்து நிலாவையும் நட்சத்திரங்களை மட்டும் பார்த்துட்டு இருப்பார். அவர் வெயிலை பார்த்து பல மாத கணக்கில் ஆக ஆரம்பிச்சுது. அவருடைய கண்கள்லாம் ஒரு சாதாரண வெளிச்சத்துக்கு கூட கூச ஆரம்பிச்சுது. அங்கே மின் விளக்குன்னு எதுவுமே கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கு தான். அந்த மண்ணெண்ணெய் விளக்கை பார்த்தா கூட கண்ணு கூசுது, அது மின்னுது எனக்கு, அந்த மின்னக்கூடாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். அது எண்ணெய் திரி போட்ட சாதாரண மின் விளக்கா, இது அகல் விளக்கா இருந்தால் கூட அதை கூட அவர் பார்க்கறதுக்கு விரும்பல. அந்த மின்ற எதையுமே நான் வந்து கவனிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் இருட்டிலேயே இருக்க ஆரம்பித்தார்.
அவருக்கு அந்த காக்கைகளை பார்த்து ரொம்ப நாள் ஆக ஆரம்பிச்சுது. அவர் அந்த சாப்பாடும் அங்கே வைக்கிறது கிடையாது, மற்றவங்களும் அங்கே வைக்கிறது கிடையாது. அதனால அந்த காக்கைகளும் வர்றதே கிடையாது. ஒரு பெரிய எடைமிக்க ஒரு பாறையை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டோம்னா அது உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த இருட்டான ஒரு நீர்ல மூழ்கி அது ஆழத்திலேயே இருக்கிற மாதிரி இந்த சதானந்தர் என்ன ஆனாரு, தன்னோட உடம்பையே ஒரு எடைமிக்க கல்லு மாதிரி ஆக்கிக்கிட்டு ஒரு இருட்டுல போய் அந்த ஆழத்து தண்ணீர்ல போய் உட்கார்ற மாதிரி உட்கார ஆரம்பிச்சிட்டார். அப்படி போனதுமே நம்மளுக்கும் நம்ம பார்வையில இருந்து அந்த பாறை போயிடுது இல்லையா. நம்ம பார்வையில நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த பாறையை தினசரி பார்க்கலாம். அது கிணத்துக்குள்ள போன பிறகு நமக்கு அப்படின்னு ஒன்று இருந்ததே மறந்துடும். நாள் கணக்கில் வேற வேற விஷயங்கள் வரும்போது அவரை பற்றி ஒரு ஞாபகமே இருக்காது. அப்படிதான் அவர் அந்த இருட்டுக்குள்ள போன பிறகு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சிட்டோம். அவர் இருக்காருங்கிறது ஒன்றும் தெரியல. அவருக்குன்னு ஒரு தவம் போல இந்த இருட்டிலேயே அவரும் பழகிக்க ஆரம்பிச்சாரு. வெளியே வர்றது கிடையாது. ரொம்ப நாளும் அதே மாதிரி போயிடுச்சு. ஒரு நாள் அவர் காலையில எழுந்து குளிக்க வரல அப்படிங்கிறது தெரிஞ்சும்போது உள்ள போய் பார்த்தாங்க. அவருக்கு ஒரு கடுமையான காய்ச்சல் இருந்தது, மயக்கமா இருந்தாரு. அவரை டாக்டர்கிட்ட கூட்டின்னு வரணும் அப்படின்னாலே அந்த மலையிலிருந்து தூக்கிட்டு வந்தாதான் கீழே கொண்டு போக முடியும். சரின்னு பக்கத்துல இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு டாக்டரை கூட்டு போய் அவரை காமிச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் மருந்து கொடுத்து ஒரு 2 நாள் பார்க்கலாம், காய்ச்சல் குறையலன்னா நீங்க கீழே தான் கூட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி தலைமை இது குருகுலமான இங்க சேர்ந்தது. அவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படிங்கிறது. சரின்னு இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் கிளம்பி போனேன். மறுநாள் காலையில கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சது. சதானந்த சாமி கண் விழிச்சு என்னை பார்த்தாரு. பார்த்துட்டு நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு ரொம்ப நிதானமா சொன்னாரு. அவருக்கு நான் ஆறுதல் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை, நான் உங்களை பார்த்துக்கிற, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே என்ன சொன்னாரு, என்னை திண்ணைக்கு கொண்டு போய் படுக்க வை, அந்த காக்கா வருதான் பாரு, எனக்கு இப்போ அது என்ன எடுத்துன்னு கொடுக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சாமி என்கிட்ட கேட்டாரு, இப்போ அதெல்லாம் தேவையா, வெளியே காத்து ரொம்ப கடுமையா வீசிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நம்ம எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னை கண்டிப்பாக கொண்டு போ அப்படின்னு அவர் வற்புறுத்தினார். அதனால் வெளி திண்ணையில் பாயை விரித்து அவரை படுக்க வச்சோம். அவர் படுத்ததுக்கு பிறகு அவர் கை கூப்பி மல்லாந்து படுத்து அந்த வெளி முற்றத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரோட கண்கள்லாம் பழுத்து போய் அவர் என்ன உணர்ச்சியில் அதெல்லாம் பார்க்குறாருன்னு கூட என்னால் கவனிக்க முடியல. காகங்கள் வருதா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த மற்ற பிரம்மச்சாரி துறவிகளை கேட்டேன். இல்லை, அதுக்கு உணவு கொடுக்கறது இல்லைன்றதுனால அது வர்றது கிடையாது, இந்த இடத்து எங்கேயுமே நம்ம காக்கையை பார்க்க முடியல, அது வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த சதானந்த சாமி சொல்கிறாரு, இல்லை எனக்கு தெரியும், அது வந்து தான் ஆகணும், அது வராமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வெயில் நல்லா ஏற ஆரம்பிச்சுது. இந்த காக்கைகள் வெயில் ஏற ஏற விலகி கிளைகளில் தான் போய் உட்காரும், அந்த நிழலில் தான் உட்காரும், வெயிலில் அது பறக்காது அவ்வளோவா. சரி, இவ்வளோ தூரம் வெயிலில் ஏறினதுனால அது இனிமேல் வராது அப்படின்னு நினைக்கும்போது ஒரு காகம் பறந்து அந்த கூரை மேலே உக்காந்துது. அது மேலே உக்காந்து இப்படி எப்படிமா தலையை சரிச்சு பார்த்தது. பிறகு கொஞ்சம் பறந்து இன்னொரு இடத்துல போய் உக்காந்துது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த வெளி முற்றம் படிக்கிட்ட உக்காந்து இறங்கி நின்றுச்சு. நின்று அந்த வாழை ஆட்டியபடியே இன்னும் கொஞ்சம் நடந்து வந்தது. இப்போ சதானந்தர் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் மறுபடியும் பறந்து இன்னொரு கிளையில போய் உக்காந்துது. அங்கேருந்து காக்கா அப்படின்னு கத்துச்சு. மறுபடியும் பறந்து ஒரு வட்டம் அடிச்சுது. வட்டம் அடித்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு காக்கா ஒன்று வந்தது. அது மரக்கிளையில் உட்காந்து அந்த சிறகை விரித்து மறுபடியும் அடக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுச்சு, அது அங்கேருந்து வேகமாக ஒரு அம்பு போல் அப்படியே தலையஞ்சு கீழே இறங்கி வந்தது. வந்தால் அது அதனுடைய வாயில் ஒரு மின்னுகின்ற ஒரு பொருள் ஒன்று இருந்தது. அது வெள்ளி போல் மின்னுச்சது. அதை எடுத்துன்னு முற்றத்தில் அந்த வெளி வாசலில் போட்டு கான்னு கத்திட்டு சிறகடிச்சு மறுபடியும் பறந்து போயிடுச்சு. இப்போது சதானந்தர் ரொம்ப ஆனந்தமாக இருந்தார். அவர் முகமே மலர்ந்து போயிருந்தது. ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட
உண்டான சிரிப்பு போல அந்த சிரிச்ச சிற்பியோட அதை எடு வேகமா எடு அப்படின்னு சொன்னாரு. நான் போய் அதை எடுத்தேன். அது ஒரு அலுமினிய மணி. அது ரொம்ப சின்ன அலுமினிய மணி. அதுவும் ஒரு ஏதோ கவரிங் நகையில செய்தது தான் அது. அதிலிருந்து விழுந்தக்கூடிய ஒரு சின்ன மணி. அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு கையில் வச்சு உருட்டிக்கிட்டே இருந்தார். அன்னைக்கு சாயந்தரமே அவர் சமாதி ஆயிட்டார், இறந்துட்டார். அவர் இறக்கும் போது அவர் கையில அந்த மணி இருந்தது. இப்போ இந்த கதையை முடிச்சிட்டாரு. அவர் சமாதியான கதையை முடிச்சாரு. இதுல என்ன விஷயம்னா, ஒரு அகத்தியர் தன்னுடைய பெரிய கடலான ஆகாய கங்கை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம், அந்த பெரிய விஷயத்த ஒரு சின்ன குடத்துக்குள்ள, ஒரு சின்ன சொம்புக்குள்ள அடைக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பற்றையும் சுருக்கி சுருக்கி இந்த தவம் பண்றவங்கலாம் என்ன பண்றாங்க, சுருக்கி சின்ன கூஜாக்குள்ள அடக்கிற மாதிரி இந்த துறவு வாழ்க்கை வாழறவங்க அந்த கூஜாக்குள்ள அடக்கி வச்சிடலாம் அப்படின்னு அடக்கி வைக்கிறாங்க. ஆனா இந்த காக்கைகள் என்ன பண்ணுது, நீ ஏன் அடக்கி வைக்கிற அப்படின்னு அப்படின்னு கேட்குது. ஏன் அடக்கி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குது. அது கேட்டுட்டு என்ன பண்ணுது, அந்த அடக்கி வச்சிருக்கிறத விரிச்சு தள்ளி விட்டுட்டு போயிடுது. அப்போ இந்த துறவிகள் கடைபிடிக்கிற எல்லா தர்மங்களும், இவ்வளவு விஷயத்த எப்படி அவங்க வத்தி ஒரு குடமா ஆக்குறாங்களோ, அது இந்த உலகத்துக்கு தேவையானது, அதை நீயே அடக்கி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது தள்ளி விட்டுட்டு போகுது. அப்போ நாம இந்த பாடம் படிச்சுட்டு இருக்கோமே, இந்த பாடம் என்ன பேரு, விவேக சூடாமணி. சூடாத மணி, விவேகம் சூடா மணி. புரியுதா உங்களுக்கு? நன்றி. காக்காய் பொன் சிறுகதை.